இன்றைக்கி நாங்கள் சிம்பிளான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். என்ன டிஷ்ஷுன்னு கேட்டிங்கன்னா சமோசா. சமோசா நம்ம பார்க்குறது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஓகேவா? ஆனால் அந்த சின்ன சமோசாவுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த சமோசா என்னென்னா வந்துட்டு ஃப்ரைடு பேஸ்ட்ரி, ஓகேவா? இங்கிலீஷில் ஃப்ரைடு பேஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த சமோசாவோட ஷேப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோன் ஷேப்பில் இருக்கும், இல்லை வந்துட்டு ஹாஃப் மூன் ஷேப்பில் இருக்கும், இல்லை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அது வந்துட்டு ரீஜனுக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த சமோசான்ற வார்த்தை எங்கேருந்து வந்துன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பெர்சியன் வேர்டு தான். பெர்சியனில் சன் பொசாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த சன் பொசாக் தான் வந்துட்டு சமோசான்னு மாதிரி இருக்குது. இது எப்போ இருந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th செஞ்சுரிலேருந்து இருக்குது. அதுக்கு எவிடன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பெர்சியன் போயட், அவர் பேர் வந்துட்டு இஷாக் அல் மௌசிலி. அவரோட போயத்தில் ஒரு ஆர்ட் ஒன்று வருது, அந்த ஆர்ட்டில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது சமோசா சர்வ் பண்ணுற மாதிரி, ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட ரெசிபி எப்போ கிடச்சிச்சுன்னா 9th செஞ்சுரிலே கிடைக்கல, 10th ஒரு 13th செஞ்சுரிக்குள்ளே கிடச்சிருச்சு. அது எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா அரபிக் குக்கரி அப்படின்ற ஒரு புக்கிலேருந்து இந்த ரெசிபி கண்டுபிடிச்சாங்க. எங்கே இது ஆரம்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ சமோசா மிடில் ஈஸ்ட்லேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இந்தியாவுக்கும் வந்துச்சு. மிடில் ஈஸ்ட்லேருந்து 13th or 14th செஞ்சுரியில் ட்ரேடர்ஸ், அதை நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வந்துட்டு தான் இருந்தாங்க நம்ம இந்தியாவுக்கு ட்ரேடர்ஸு. ஸோ இந்த 13th 14th செஞ்சுரியில் வரும்போது தான் ஒரு அமீர் குஸ்ரோ அப்படின்றவர் வந்துட்டு இந்த சமோசாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு, ஓகேவா? இது ஒரு போயட்டில் அவர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. அது மூலயமா தான் இது தெரிய வருது, இந்த 13th 14th செஞ்சுரியில் தான் வந்துட்டு இந்த சமோசா நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்ட்டு. அப்போ இந்தியாவில் வந்து இந்த சமோசா 13th செஞ்சுரிலேருந்து இருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த சமோசா ஒரு ஃபேமஸ் ஸ்நாக்ஸாக இருக்குது. இந்த சமோசா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, வேர்ல்டு வைடு ஃபேமஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நேபாள், பாகிஸ்தான், பர்மா, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, யூகே, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், எல்லா நாட்டிலையும் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது சாதாரணமாக உருவாகல, ஒரு மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இப்போ அந்த சமோசா எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு சமோசா செய்ய தெரியும், பட் ஈஸியான மெத்தடில் ஒரு 20 minutesல எப்படி சமோசா செய்கிறது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாங்கள் ஸ்டஃப் ரெடி பண்ணிட்டோம். ஸ்டஃப் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டஃப்பு பக்கத்தில் வந்துட்டு இது மைதா மாவு பேஸ்ட்டு, அந்த மைதா மாவு இருக்குல்லையே, அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்காகனா நம்ம அந்த லேயர் இருக்குது இல்லையா, சமோசா லேயர், அந்த ஃப்ளோர் மைதா மாவில் செஞ்ச அந்த லேயர் இதில் வச்சு தான் நம்ம அந்த ஸ்டஃப்பை வச்சு மடிக்க போகிறோம். அதை மடிக்கும்போது நம்ம அந்த
மைதா மாவோட பேஸ்ட்டை அப்ளை பண்ணி வச்சா தான் வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதுலேருந்து ஸ்டஃப் வெளியே வராது. ஓகேவா? இப்போ எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு அதை அந்த கார்னரில் ஒரு ஃபோல்டு, நம்ம மளிகை கடையில் பை சுற்றுவாங்களா அதுமாரி சுற்றிட்டு அதுக்குள்ளே இப்போ ஸ்டஃப் வைக்கிறோம். வச்சுட்டு அது லைட்டாக அந்த மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டு, திரும்பவும் இன்னொரு மைதா மாவு கொஞ்சம் பேஸ்ட் வச்சுட்டு திரும்ப இன்னொரு ஃபோல்டு, அவ்வளோதான். சமோசா போட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்தாலே நம்ம எடுத்துடலாம் அதை. ஸோ ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது ஆயிலில். சமோசாவில் ரெடியாகி வந்துச்சு. இப்போ இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாவ், செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. உள்ளே இருக்க எல்லா ஸ்டஃப்புமே பக்காவாக வெந்திருக்கு. அதாவது வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா நிறையா போட்டிருந்தோம். மெயினாக இந்த கோஸு, அப்புறம் கேரட்டு, அப்புறம் கத்திரிக்காய், இந்த மாதிரியான வெஜிடபிள் போட்டிருந்தோம். ஆனால் அதை போட்டதுக்கான ஒரு எவிடன்ஸுமே தெரில. பக்காவாக வெந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ ஆல் ஓவராக சமோசா டூ குட், ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமோசாவுக்கு பின்னாடி உள்ள ஹிஸ்ட்ரி, பெரிய ஹிஸ்ட்ரி என்னன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த சின்ன சமோசாவுக்குள்ளே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இதே போல் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கௌதமுடன் அண்ட் ஜாஃபர். தேங்க்யூ.